லிஜோ ஜோஸ், ராஜமுருகன் சார் 2 பேருமே ஃபாஸ்ட் தான். ஸோ ஐ திங்க் நான் நினைக்கிறேன் நான் நல்ல டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு எல்லாருமே ஜெம்மா தெரியுறாங்க. அது ஆனால் யோசிச்சிங்களா, லைக் நமக்கு வந்து அந்த மாதிரி ரொம்ப கண்டென்ட் ரிலேட்டடான படங்களாக வருது, லைக் இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் உடைய விஷயங்கள் இல்லாமல் அந்த படம் வந்து உங்க கேரக்டர் ஆக்சுவலி எல்லாரும் அதான் எதிர்பார்ப்பாங்க. அஃப்கோர்ஸ் அந்த கேரக்டருடைய அந்த பிளே இருக்கணும், நம்ம ஸ்டாண்டர்டாக தெரியணுன்றது. ஆனால் அது ஒரு பேட்டர்னா, ஓகே ரம்யா பாண்டியன்னா இவங்க வந்து இந்த மாதிரி கதைக்கு இவங்க சரியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா? அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் செட் ஆயிடுச்சு அப்படி? கண்டிப்பா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் ஒரு டைம்ல வந்து எனக்கு வில்லேஜ் ரோலா வந்துட்டே இருக்கும்போது நான் முடிவே பண்ண, ஓகே நான் வில்லேஜ் ரோல் வந்து கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி இருந்த டைம்ல தான் இன்னொரு படம் வந்தது, இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகும் சாரு கேசிக்கு அப்புறம், அருள்வான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கதை கேட்டதுக்கப்புறம் என்னால் நோ சொல்ல முடியல. ஓகே இந்த படத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டேன். பட் இன்பிட்வீன் மீன்வேல் நான் ஒரு வாட்டி தனுஷ் சாரை மீட் பண்ணேன். அப்போது மீட் பண்ணும்போது நான் பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், சரி இதே மாதிரி வந்துட்டுருக்கு சார் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார். நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வில்லேஜ் கேரக்டர் பண்ணுறீங்கன்னா கிராமத்து மக்கள் அந்த விமனை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க, உங்களை மக்கள் அந்த மாதிரி ஏற்றுக்கிறாங்க, அது ஒரு கிஃப்ட். ஸோ அதை நீங்கள் வந்து ஏன் மைனஸாக பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு செட் ஆஃப் மக்களை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறதா நீங்கள் நினைக்கணுன்னே